தாவேக ஆட்சி அமைப்பதில் தாமதம் நீடிக்கும் நிலையில் தாவேகாவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று நடைபெறவிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் சந்தானம் இணைப்பு இருக்கிறார். சந்தானம், வணக்கம். தாவேகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற போது என்ன விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கலாம்? அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும்? நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட 108 இடங்களில் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய தனிப்பெரும் கட்சியாக இடம் பிடித்திருந்தாலும் கூட அவர்களுக்கு மெஜாரிட்டி இல்லாத காரணத்தால் தற்போது வரை அவர்களை ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அழைக்கவில்லை. இதுவரை விஜய் 2 முறை ஆளுநரை நேரில் சந்தித்து பேசியிருந்தாலும் ஆளுநர் தரப்பில் இருந்து விஜய்க்கு மெஜாரிட்டி இருந்தால் மட்டுமே ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்கப்படும் என்றும், அவரை ஆட்சி அமைத்து விட்டு அதன் பின்பு அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்றால் ஆட்சி கவிழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அந்த நிலை ஏற்படுத்த தான் விரும்பவில்லை என்று ஆளுநர் ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தான் தற்போது தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் தொடர்ந்து 2வது நாளாக நடைபெறுகிறது. நேற்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் நேற்று மாலை ஒரு 1.5 மணி நேரம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைமையில நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைதியாக இருக்கவும், அதே போன்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நிச்சயமாக அவர்கள் கூட்டணிக்கு வருவார்கள், எனவே அந்த வரை எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் என்று கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். மேலும் ஒரு சில எம்எல்ஏக்களிடம் மற்ற கட்சிகளை சார்ந்த நபர்கள் பேசினாலும் கூட உங்களுக்கு எவ்வளவு கோடி பணம் கொடுக்கிறேன் என்று சொன்னாலும் விஜய் முகத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து 2வது நாளாக இன்று சட்டமன்ற உறுப்பினர் ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. 9 மணிக்கு கூட்டம் என்று அறிவிக்கப்பட்டதால் கூட தொடங்குவதற்கு 10 மணிக்கு மேல் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வந்தவுடன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அதே போன்று தேர்தல் மேலாண்மை பிரிவினுடைய பொதுச் செயலாளர்கள் ஆதவ அர்ஜுனா, செங்கோட்டையன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி நிலவரம் என்னவாக இருக்கிறது, உண்மையில் தாவேகாவினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை என்னவா இருக்கிறது, அடுத்த கட்டமாக தாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பது குறித்து விரிவாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தெரிகிறது. அதே போல இன்று தமிழக வெற்றி கழகம் தரப்புல நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வுகள் குறித்து உரிய விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். கடந்த 3 நாட்களாக தாவேகா தரப்பிலிருந்து நேற்று கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் மட்டும் நிர்மல்குமார் செய்தியாளரை சந்தித்து அப்போது பேசியிருந்தார். இருப்பினும் கூட முழுமையாக தமிழக வெற்றி கழகம் தரப்பில் என்ன நடைபெற்று வருகிறது, அடுத்த கட்டமாக அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், குறிப்பாக ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்காத பட்சத்தில் தனிப்பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகா உச்சநீதிமன்றம் செல்லுமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. இது குறித்தெல்லாம் தாவேகா தரப்பிலிருந்து தற்போது வரை அமைதியே இருக்கக்கூடிய நிலையில இன்று அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கையோ இல்லை செய்தியாளர் சந்திப்போ நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரியக்கூடிய நிலையில் தான் இன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் என்பது நடக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையினுடைய நிலவரம் தெரிவிக்கப்படும் என எதிர்பார்க்கிறது. இந்த நிலையில் தான் இன்று விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. அனைத்து பார்வையும் அங்கேயும் நோக்கி இருக்கிறது. அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுல தான் தாவேகாவினுடைய ஆட்சி என்னவாக இருக்கும் என்ற ஒரு சூழல் இருப்பதனால தமிழக அரசியல் மிக முக்கியமான நாட்கள்ல ஒன்றாக இன்றைய தினம் மாறி இருக்கிறது. அதிக இடங்கள்ல தாவேகா வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனாலும் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்கிறதுல தாமதம் நீடிச்சு வர்ற நிலையில நிறைய கட்சிகள் பாஜக அதற்கு பின்னால இயங்குது போன்ற குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்காங்க. தாவேகா இதை எப்படி அணுக போறாங்க? தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இதற்காக குரல் கொடுத்திருந்தாலும் கூட தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து ஆளுநருக்கு எதிராக தற்போது வரை எந்த ஒரு குற்றச்சாட்டும் வைக்கவில்லை. அடுத்த கட்டமாக அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பது குறித்தான உரிய விளக்கமும் இல்லை. இருப்பினும் கூட நேற்று இரவு ஒருவேளை திமுக அதிமுக கூட்டணி வைத்தால் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்வார்கள் உள்ளிட்ட தகவல்கள் வெளியாகின்றன. ஆனால் தமிழக வெற்றி கழகம் தரப்புல அவ்வாறு எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் குரல் எழுப்புவார்கள் என்று நேற்று நள்ளிரவுல நமக்கு தகவலாக கொடுக்கப்பட்டது. இருப்பினும் கூட தாவேகாவினுடைய அடுத்த கட்ட செயல்பாடு என்னவாக இருக்கிறது, குறிப்பாக தனிப்பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகாவை இன்று அழைக்காத பட்சத்தில், ஏன்னா நேற்று தமிழக வெற்றி கழகம் தரப்புல இன்னும் ஒரு நாள் பொறுத்திருந்து பார்ப்போம், ஆளுநர் நிச்சயமாக அழைப்பார் என்ற நம்பிக்கை இருப்பதாக தான் தெரிவிச்சிருந்தாங்க. எனவே இன்று ஆளுநர் அழைக்கவில்லை என்றால் அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இது ஏற்கனவே இது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை செய்திருக்கிறாங்க. சட்ட வல்லுநர்கள் குழுவை தயாராக இருக்கும்படி அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்று அதற்கான ஒரு முடிவு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும்
இதுவரை பொதுவெளியில வந்து என்ன நடைபெறுகிறது என்பது குறித்தான ஒரு விளக்கங்கள் எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் கிடைக்காத அந்த சூழல்ல இன்று அதற்கும் பதில் கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகா நீதிமன்றத்தை நாடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீதிமன்றத்தினுடைய முடிவுகள் எப்படி இருக்கும்? தாவேகாவுக்கு அது சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா? நிச்சயமா இதை வந்து இரண்டு விதங்களா அணுக வேண்டிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். ஒன்று, தனிப்பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சி அமைப்பதற்கு அழைக்க வேண்டும். அதே போன்று அவர்கள் மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டிய இடம் ஆளுநர் மாளிகை அல்ல, சட்டப்பேரவை என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் பேசியிருக்கிறாங்க. இன்று காலை இது தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய காங்கிரஸுடைய மூத்த தலைவர் பி. சிதம்பரம் இது சம்பந்தமாக எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவிட்டிருக்கிறார். அதுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் தெரிவிக்கிறது என்று ஏற்கனவே அவர் பதிவு செய்திருக்கிறார். இருப்பினும் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்றால், குறிப்பாக எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல்ல அவர்களுக்கு எந்த ஒரு கூட்டணியும், அதாவது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி இல்லாத ஒரு சூழல்ல தேர்தலுக்கு பின்பு அவர்களால் நிச்சயமாக ஆட்சி அமைக்க முடியுமா என்ற ஒரு நம்பிக்கை தனக்கு வர வேண்டும் என்று ஆளுநர் நேற்று ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு வந்து கொடுத்த பேட்டியில தெரிவித்திருக்கிறார். யார் 118 என்ற எண்ணிக்கையோடு என்றுடன் வந்தாலும், அதாவது அதை நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு நிச்சயம் எனக்கு இல்லை, ஆனா 118 என்ற எண்ணிக்கை எனக்கு வேண்டும், அப்படி இருந்தால் மட்டுமே ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பேன் என்று நேற்று தெரிவித்திருக்கிறார். எனவே உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இதை வந்து எப்படி அணுகுவார்கள்? குறிப்பாக ஆளுநர் பார்வையை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை ஆட்சி அமைப்ப விஜயை அழைத்து அடுத்த வாரத்தில் நிரூபிக்க சொல்லி எந்த கட்சியும் தற்போதே கூட்டணிக்கு அவருக்கு ஆதரவு அளிக்காத எந்த கட்சியும் ஆதரிக்கவில்லை என்றால் ஒரே வாரத்தில் ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் தேர்தலை நோக்கி தமிழ்நாடு செல்ல ஒரு சூழல் இருக்கிறது காரணமாகவே அந்த நடவடிக்கைகளை ஆளுநர் எடுக்காமல் இருப்பதாக ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். எனவே வந்து இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றம் என்னவாக நோக்கும்? குறிப்பா எடியூரப்பாவுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழலை அவர் ஏன் பதவியேற்க வைத்தீர்கள் என அடுத்த 24 மணி நேரத்துல வந்து உடனடியாக சட்டப்பேரவையில் அவருடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று நீதிமன்ற தீர்ப்புகள் வந்திருக்கிறது. எனவே வந்து நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி அணுகுவார்கள் என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா எடியூரப்பாவுக்கு பொறுத்த வரைக்கும் 10 இடங்கள் அவருக்கு குறைவாக இருந்த ஒரு சூழல்ல அப்படி ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தாங்க. எனவே இந்த ஒருவேளை வந்து ஏற்கனவே 1994 வழங்கப்பட்ட எஸ்ஆர் பொம்மை வழக்குகளில் வழங்கப்பட்ட தீர்ப்புகள் போல ஒருவேளை தாவேகாவுக்கு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று கூட வருவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட உறுதியாக இந்த தீர்ப்பு தான் வரும் என்று நம்ம சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இருப்பினும் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை நீதிமன்றத்தை நாடாம கூட்டணி நமக்கு அமையும் என்ற நம்பிக்கை அவர்களிடம் இருக்கிறது. தொடர்ந்து கம்யூனிஸ்ட், விசிகா உள்ளிட்ட கட்சிகளோடு நேற்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. தொடர்ந்து அவர்களை அணுகி வருகிறார்கள். குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி, பாஜக தலைமையிலான கூட்டணி இருக்கக்கூடிய எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைப்பதற்கு தற்போது வரை தமிழக வெற்றிக் கழகம் தயாராக இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. பாஜக தன்னுடைய கொள்கை எதிரி என்று ஏற்கனவே விஜய் அறிவித்த நிலையில் அதில் தான் உறுதியாக இருப்பதை வெளிக்காட்டும் விதமாகவே அவர் தற்போது வரை அதிமுகவை அணுகவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே இப்படி பல்வேறு கேள்விகள் தாவேகா முன்பு இருக்கிறது. அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறோம், ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைத்தால் என்ன நடக்கும் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இருக்கக்கூடிய நிலைதான் இன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் கட்சியினுடைய அலுவலகத்தில் நடக்கிறது. நேற்று திமுக பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடிய நிலை தாவேகா அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார்கள் என்பது குறித்தான விவரங்கள் இந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் தெரிய வரும். இடதுசாரிகள் மற்றும் விசிகா இன்று தங்களது நிலைப்பாட்டை அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை அவர்கள் தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கும் பட்சத்துல 118 அப்படிங்கிற அந்த நம்பர் வந்து கிடைச்சிரும். இதனை அடுத்து உடனடியாக பதவியேற்புக்கான ஏற்பாடுகள் நடக்குமா? ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உறுதியாக சொல்லிவிட்டார். யார் 118 என்ற எண்ணிக்கையை கொண்டு வந்தாலும் அடுத்த நாளே இல்ல அன்றே கூட பதவியேற்பு நடத்துவதற்கு தான் தயாராக இருக்கிறேன். ஆனால் எவரும் தற்போது வரை 118 எண்ணிக்கையோடு தன்னை வந்து சந்திக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல பார்த்தீங்கன்னா நேரு விளையாட்டு அரங்கில் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான ஏற்பாடுகள் அனைத்துமே தயாராக இருக்கிறது. எனவே வந்து யார் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மெஜாரிட்டி எண்களோடு சென்று அந்த எண்ணிக்கையை கொடுத்தாலும் உடனடியாக அவர்களை பதவியேற்பதற்கு ஆளுநர் தயாராக இருப்பதாக தான் ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் கூட விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்று ஆலோசனை நடத்தினாலும் கூட இன்றே அவர்கள் ஒரு முடிவை எடுப்பார்களா
என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இருப்பினும் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு விஜய் கடிதம் எழுதியிருந்தார். அதனைத் தொடர்ந்து நேற்று கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய CTR நிர்மல்குமார் நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். இன்று ஆலோசனை கூட்டத்தில் இது தொடர்பாக விவாதிப்பதாக கட்சிகள் தெரிவித்திருக்கிறாங்க. எனவே இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் அவர்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்துதான் தமிழகத்தினுடைய ஆட்சியில தமிழக வெற்றி கழகம் இடம்பெறுமா இடம்பெறாதா என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும். தாவேகாவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து விரிவான தகவல் அளித்தமைக்கு நன்றி சந்தானம்.